அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை பூரா திமுக முடக்குதுன்றீங்க. ஆமா, அதிமுக கொண்டு வந்த அம்மா உணவகத்தை முதலமைச்சர் ஆய்வு பண்ணியிருக்காரு. இது என்ன பாருங்க, 3 வருஷமா அந்த அம்மா உணவகத்துக்கு எந்த நிதியும் கொடுக்கல. உள்ளாட்சி துறையில் தான் நடத்துது. மாநகராட்சி, பேரூராட்சி இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் தான் நடத்துறாங்க. இதுக்கு கவர்மெண்ட் தான் நிதி கொடுக்கணும், ஒதுக்கீடு பண்ணணும். ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கு அம்மா உணவகத்துக்கு ஒதுக்கீடு பண்ணணும். மாநகராட்சிக்கு பற்றாக்குறை இருந்ததுன்னா அதை செய்யணும். அதே மாதிரி கூட்டுறவுத்துறையில் தான் பருப்புகள் வழங்கப்பட்டது, காய்கறிகள் வழங்கப்பட்டது. மதுரை, சென்னை போன்ற மாநகரில் வழங்கப்பட்டு மதுரையில் குறைந்த விலைக்கு வாங்கினாங்க. இவங்க எத்தனை கடையில் வாங்கினாங்க? இதுவரைக்கும் முதலமைச்சர் எந்த அமைச்சர் போய் ஆய்வு பண்ணார்? இதெல்லாம் தேர்தல் நெருங்குறது என்பதற்காக இந்த அம்மா உணவகத்தை 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி, 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம். இந்த திட்டம் சிறப்பான திட்டம் என்று சொல்லித்தான் ஆந்திராவில் தொடங்கினாங்க, கர்நாடகத்தில் தொடங்கினாங்க, பல்வேறு மாநிலங்கள், வட மாநிலங்களில் இந்த திட்டத்தை தொடங்கினாங்க. அப்படிப்பட்ட திட்டத்தை இவங்க வந்தோடனே முடக்கிட்டாங்க. அதே மாதிரி அம்மா மினி கிளினிக் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எத்தனை பேருங்க நமக்கு நாமே திட்டத்தில் இந்த முதல்வர் அது என்ன மருந்து கொடுக்கறது, ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் காய்ச்சல் வந்துருச்சுன்னா எந்த டாக்டர் போய் உடனே கிராமத்தில் போய் பார்க்குறாரு? ஒரு மினி கிளினிக் இருந்துச்சுன்னா அங்கே போய் அவர் ஈஸியாக 24 மணி நேரம் பார்த்துக்கலாம். அந்த 2000 மினி கிளினிக்கை எடப்பாடியார் கொண்டு வந்தாருக்காக முடக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11 மருத்துவக் கல்லூரியும் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். எங்கள் முதலமைச்சர் எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது கொண்டு வந்தார். அவருடைய காலத்தில் 17 மருத்துவக் கல்லூரி, எத்தனை கலைக்கல்லூரிகள், எத்தனை பொறியியல் கல்லூரிகள். இவங்க எத்தனை பொறியியல் கல்லூரி தொடங்கியிருக்காங்க, எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டாந்துருக்காங்க, எத்தனை கலைக்கல்லூரி திறந்திருக்காங்க, சொல்லுங்க. எதுவும் செய்யல. இப்போ மாணவர்களுக்கு 1000 ரூபான்னு சொல்லி ஒரு தேர்தல் நெருங்குறதுனால இந்த மாதிரி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இது கூட மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக இது பயனடையாதுன்னு சொல்றேன்.